வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் குடல் இறக்கம். இங்கிலீஷ்ல ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. குடல் இறக்கம்னா என்ன, இது ஏன் வருது, நம்ம பாரம்பரிய முறைகளையும் நவீன மருத்துவத்தையும் பயன்படுத்தி இது எப்படி சரியாக்குறதுன்னு இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நீங்க எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா, இந்த அதிக எடை தூக்குற லோடு மென்கள்லாம் இடுப்புல ஒரு துண்டை ரொம்ப டைட்டா கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்துல சின்ன வயசுல இருந்தே இடுப்புல அரைஞான் கயிறு கட்டுற வழக்கம் இருக்கு. இதெல்லாம் ஏதோ சும்மா கிடையாதுங்க. நம்ம வயிற்று பகுதியில இருக்கிற அழுத்தத்தை பேலன்ஸ் செஞ்சு இந்த குடல் இறக்கும் மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டெக்னிக் தாங்க இது. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னா, குடல் இறக்கம்னா உண்மையிலேயே என்ன, அதுக்கான உணவு முறைகள் என்ன, எந்த மாதிரி யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் செய்யலாம், இதுக்கான மருத்துவ தீர்வுகள் என்ன, அப்புறம் அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னென்னு வரிசையா பார்க்க போறோம். முதல்ல குடல் இறக்கம்னா என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்த பார்த்துடலாம். நிறைய பேரு குடல் இறக்கம்னா ஏதோ பெரிய நோயின்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா உண்மையிலே இது ஒரு நோய் கிடையாது. இது நம்ம உடம்போட அமைப்புல ஏற்படுற ஒரு சின்ன கோளாறு. அதாவது நம்ம வயிற்று பகுதியில இருக்கிற தசைச்சுவர்கள் எப்போதாவது பலவீனமாகி ஒரு சின்ன இடைவெளியோ ஓட்டையோ உருவாகலாம். அந்த இடைவெளி வழியா உள்ளே இருக்கிற குடலோ அல்லது கொழுப்பு திசுக்களோ வெளியில பிதுங்கிட்டு வரும். இதத்தான் நாம குடல் இறக்கம் அல்லது ஹெர்னியான்னு சொல்றோம். ஒரு பலவீனமான சுவர் வழியா உள்ளுறுப்புகள் வெளியே தள்ளப்படுது, அவ்வளவுதாங்க விஷயம். இங்க நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல குடல் இறக்கத்தை கண்ட்ரோல் பண்ண, வராம தடுக்க நம்ம கிட்ட நிறைய வழிகள் இருக்கு. ஆனா ஒன்ஸ் அந்த தசையில ஒரு துளை உளுந்துடுச்சுன்னா அதை எந்த மருந்தாலையும் யோகாவாலையும் தையல் போடாம மூடவே முடியாது. அதனால குடல் இறக்கத்துக்கு அறுவை சிகிச்சை, அதாவது சர்ஜரி மட்டும்தான் நிரந்தரமான தீர்வு அப்படிங்கறத நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு வரலாம். உணவு முறைகள் மூலமா வயிற்று அழுத்தத்தை எப்படி குறைக்கிறதுன்னு பார்ப்போம். குடல் இறக்கம் இருக்கிறவங்க முக்கியமா எஸ்கேப் ஆக வேண்டிய ஒரு விஷயம் மலச்சிக்கல். ஏன்னா மலம் கழிக்கும் போது நம்ம கொடுக்கிற அழுத்தம் ஹெர்னியாவை ரொம்ப மோசமாக்கிடும். இதை தவிர்க்க ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகம் இருக்கிற உணவுகளை கட்டாயம் சேர்த்துக்கணும். திணை, வரகு, குதிரைவாலி மாதிரியான சிறுதானியங்கள், ஓட்ஸ், பிரவுன் ரைஸ், கீரை வகைகளை நிறைய சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம நீர்ச்சத்து அதிகம் இருக்கிற பூசணிக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் பழங்கள்ல ஆப்பிள், பப்பாளி, பேரிக்காய் இதெல்லாம் நீங்க சாப்பிடும்போது செரிமானம் ஈஸியாகி எந்த அழுத்தமும் இல்லாம பாத்துக்கும். அடுத்து எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, குடல் இறக்கம் இருக்கிறவங்களுக்கு நெஞ்செரிச்சல் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். அதனால ரொம்ப காரமான உணவுகள், அதிக புளிப்பு, மசாலா ஐட்டங்கள், எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலா வயிற்றுக்கு இதமா இருக்கிற ஆல்கலைன் உணவுகளை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. என்ன சாப்பிடணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி சாப்பிடணும்னு ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். முதலாவது, ஒரே நேரத்துல வயிறு முட்டை சாப்பிடவே கூடாது. 2வது, அந்த உணவையே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 அல்லது 5 வேளையா பிரிச்சு சாப்பிடுங்க. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல், சாப்பிட்டோன்னே படுக்கவே கூடாது. இப்படி பண்ணீங்கன்னா வயிற்றுல பிரஷர் குறையிறதோட சாப்பிட்ட சாப்பாடு பின்னோக்கி நெஞ்சுக்கு வராமலும் இருக்கும். அடுத்ததா 3வது பகுதி, யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை எப்படி கவனமா செய்யணும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சீரியஸான வார்னிங். ஆரம்ப கட்ட குடல் இறக்கத்துக்கு யோகா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா உங்களுக்கு கடுமையான வலி இருந்தாலோ இல்ல அந்த குடல் பகுதி வெளியிலேயே சிக்கிக்கிட்டு உள்ள போகாம இருந்தாலோ தயவு செஞ்சு யோகா உடற்பயிற்சி எதையும் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் ஒரு தகுதியான யோகா மாஸ்டர் பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும். இதை மறந்துடாதீங்க. சரி, ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாங்க எதெல்லாம் பாதுகாப்பா செய்யலாம்? வாயு தொல்லையை ரிலீஸ் பண்ண வவன முக்தாசனத்தை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவா செய்யலாம். சாப்பிட்ட பிறகு ஒரு 5-10 நிமிஷம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா செரிமானம் சூப்பரா நடக்கும். படுத்துக்கிட்டே ஒரு காலை மட்டும் 30 டிகிரி தூக்குற உத்தன் பாதாசனம் அடி வயிற்று தசைகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அப்புறம் ஆழமா மூச்சு விடுற சீத்காரி, சீதலி பிராணாயாமம் உடலை ரிலாக்ஸ் பண்ணும். ஆனா கபாலபாதி மாதிரி வயிற்றை வேகமா சுருக்கி விரிக்கிற மூச்சு பயிற்சிகளை கண்டிப்பா செய்யவே கூடாது. இது மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரிய வாழ்வியல் முறையிலையும் சில சூப்பரான பழக்கங்கள் இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரை எடுத்து வயிறை கிளீன் பண்றது, அப்புறம் வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைச்சு உள்ளுறுப்புகளை ரொம்ப சீராக இயங்க வைக்கும். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். தற்காலிக நிவாரணத்திலிருந்து நிரந்தர தீர்வுக்கான மருத்துவ முறைகள் என்னென்ன? இப்போ நீங்க சர்ஜரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா
அந்த இடைப்பட்ட கேப்ல வலி மற்றும் நெஞ்செரிச்சலை சமாளிக்க டாக்டர்ஸ் ஆன்டாசிட்ஸ் அல்லது பிபிஐ மாத்திரைகளை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடல் பகுதி வெளியே வராம தடுக்க ஹெர்னியா பெல்ட் அப்படின்னு ஒரு பிரத்யேகமான பெல்ட் இருக்கு. டாக்டர் ஆலோசனையோட அதை நீங்க தற்காலிகமா யூஸ் பண்ணலாம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஹெர்னியாவுக்கு நிரந்தர தீர்வு அறுவை சிகிச்சை மட்டும்தான். இதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு ஓபன் சர்ஜரி, அதாவது நம்ம பாரம்பரிய முறைப்படி கொஞ்சம் கிழிச்சு அந்த குடலை உள்ள தள்ளி ஒரு சின்ன வலை மாதிரி வச்சு தையல் போடுவாங்க. 2வது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. வெறும் சின்ன சின்ன துளைகள் மட்டும் போட்டு கேமரா மூலமா ரொம்ப சீக்கிரமாவும் வலி கம்மியாவும் செஞ்சு முடிப்பாங்க. இதுல நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்க நார்மல் லைஃபுக்கு திரும்பிடலாம். கடைசி மற்றும் 5வது பகுதிக்கு வந்தாச்சு. ஹெர்னியா பிரச்சனை உள்ளவங்க அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? நீங்க கட்டாயம் செய்ய வேண்டியவை: உங்க உடல் எடையை எப்பவும் கண்ட்ரோலா சீரா வச்சுக்கோங்க. சளி இருமல் வந்தா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடுங்க. ஏன்னா தொடர்ந்து இரும்பிட்டே இருந்தா வயித்துல பிரஷர் அதிகமாகும். சரி, எதெல்லாம் செய்யக்கூடாது? குனிஞ்சு வெயிட்டான பொருட்களை தூக்கவே கூடாது. பாத்ரூம்ல மலம் கழிக்கும் போது முக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலா உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தா இப்பவே அதை நிறுத்திடுங்க. ஏன்னா அது உங்க திசுக்களை ரொம்பவே பலவீனமாக்கிடும். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? இந்த குடல் இறக்கம் வலியை குறைக்க நம்ம பாரம்பரியத்துல ஒரு அருமையான உணவு இருக்கு. அதுதான் கொத்தவரங்காய். சில இடங்கள்ல இதை சீனி அவரைக்காய்னு சொல்வாங்க. இதை நீங்க ஜூஸாவோ கூட்டாவோ இல்ல வத்தலாவோ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் இறக்க வலி கணிசமா குறையும்னு நம்ம மருத்துவ குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாம இந்த விளக்க பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்களுக்கு இப்போ குடல் இறக்க பகுதியில தாங்க முடியாத வலியோ வாந்தியோ இல்ல பிதுங்கி வந்த பகுதி உள்ள போகாம அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ ஃபீல் ஆகுதா? ஆமாண்ணா, கொஞ்சமும் வெயிட் பண்ணாதீங்க, உடனே போய் ஒரு டாக்டரை பாருங்க. ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சிக்கான அறிகுறியா இருக்கலாம். மற்றபடி சரியான உணவு முறை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் மருத்துவத்தின் மூலமா இதை நாம கண்டிப்பா முழுமையா சரி செய்ய முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால மறக்காம இதை உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.